நான் முட்டுக்க போற நீ பட்டம் கொடுக்குறியா என்ன வம்பு சீக்கிரம் கொடு உன் பேர் என்ன பூவாரசன் சாட்டை எப்படி கூப்பிடுவாங்க பூ கவலைப்படாத இன்னிலிருந்து சாதா பூ இல்ல பொட்ட பூ பொட்ட பூவா பொட்ட பூவா இதே ரோஜா நாடகம் மட்டும் பொட்ட வேஷம் ஆடிருந்தான் பொம்பளை வேஷம் அது பொட்ட வேஷம் அதுக்கப்புறம் பப்னு வேஷம் ஆடுங்கிறேன் அதனாலதான் இப்ப பூவை முன்ன வைத்து பொட்டையை பின்ன வைத்து பொட்ட பூ ஆமா ஏன்னா அவருக்கு கூட பட்டம் நான் வச்சுக்கிறேன் நீ வச்சிருக்கீங்க ஏன்னா பட்டம் குருநாதர் சிசின்னு வச்சாரு இப்ப சிசியும் குருநாதர் என்ன பட்டம் அவர் பேர் என்ன விநாயகம் இனிமே சாதா விநாயகம் சப்ப விநாயகம் ஏன்னா வாயு சப்ப உடம்பு சப்ப அதனாலதான் தெருவாரு இப்படி போனான்னு வச்சுக்கோ உக்காந்து வர பசங்க மொத்த பேரு கூடுவோம் சப்ப போறான் பாரு சப்ப போறான் நந்த வரனா சப்ப வரான் சப்ப அப்ப தெருவில் போகும்போது யாருங்க குருநாதர் பார்த்து என்ன சொல்லணும் குழந்தைங்க கூப்பிட்டாலும் நானும் தரங்கட்டு போறது கிடையாது ஏன்னா கல்லு படுற மரம்னா சீக்கிரமா காய்க்க கணிக்கணுவாங்க சரி நம்ம 2 பேருக்கு பட்டம் விட இவருக்கு என்ன பட்டம் இந்த மதுராபுரி கோட்டை அலம்பா துறைக்கும் அதிதோ தேவிக்கும் பிறகு அப்படி என்ன பண்ணலாம் அவர் விளம்பரம் வரக்கூடிய இதுவரை காணவில்லை இப்ப என்ன பாட்டு பாடுங்க நல்ல பாட்டுங்க சினிமா பாட்டு கானா பாட்டு நீ பாடுன நீ எழுதுன ஆமா சுயமா எழுதுன எப்ப எழுதுன நைட் 1 மணிக்கு பகல எழுத மாட்டியா எங்கடா தூங்கற கமலே நீ என்ன பண்ண பாட்டு புள்ளத்துல கோவில்ல கட்டி மலமா புள்ளி கட்டி போறவரே கோவில் கட்டி கும்பிட போறேயோ மாட்டையா ஏய் நீ வந்துட்ட உன்னுடைய குரு எங்கடா நான் வராறா குரு கப்பலில விளக்கு சிவை அவர் யாரு எப்ப வந்தவரு அவரை போய் கொஞ்ச தண்ணி ஊத்துவார் அவர் எப்ப மனுஷன் அவரை போய் பெருமுஜா லைட் ஆஃப் பண்றான் அது எப்படி ஆஃப் ஆகும் இங்க ஏறிட்டு லைட் இல்லைன்னா நான் என்ன சொல்றேன்னா ஏடா ஓடமா அச்சுன்னுக்குறாப்புல நீ லைட் ஆஃப் பண்ணா காலில் வெயில முதுகுல விழும் அப்புறம் வலி எனக்கு தான் தெரியும் நான் அப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தான் தெரியாது பாரு நீ ஒன்னா ஏன் ஓடிட்டு மாமா தெரியுமா அவர் யாரு பொண்ணு நாத்து விட்டு வச்சு குடிக்கிட்டு போடுவோம் சுட்டு வாங்கடா சுட்டு வாங்கடா வாங்க 8 லட்சம் வாங்கிக்கிறேன் ஜோடா பண்ண பாடி போ ஏன் நீ வாங்க மாட்டியா 6 லட்சம் தான் வாங்கிக்கிறேன் கழிஞ்சு போச்சு போ 6 லட்சம் வாங்கிக்கிறேன் கழிஞ்சு போச்சா இன்னும் எப்ப 7,60,000 பாக்கி இது பாரு குடுப்போ அவன்கிட்ட அவனை மேலே ஏறி மிளகா வச்சுட்டு குடிக்கிடுவோ அம்மா தான் உனக்கு ஒரிஜினலா பத்து போட்டா எங்க அம்மா நான் கொலா பண்றிய பத்து போட்டா இல்ல நீ அச்சு நீ அறியற திடீர்னு செத்துட்டு அம்மாவுக்கு புள்ள குடிப்பேன் எங்க அம்மாவுக்கு புள்ளைய வரலன்னு கேளு நான் புள்ள குடிப்பேன் தமிழே தகராறு மத்த இங்கிலீஷ் வாயுது
இப்ப என்ன உங்களுக்கு ஏன் கோபப்படுற நீ இப்ப அடிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆமா. தாராளமா அடி உன்னை வேணான்னு சொல்லணும் சரி. எனக்காக அடிக்கிறேன் நீ அவனுக்காக தாராளமா அடி உன்னை யாரும் வேணாம்னு சொல்லல சரி. என்ன ஒண்ணு நான் கேட்கற கேள்வி பதில் சொல்லிட்டு அடி கேள்வியா நாம என்ன சரி கேளு அதாவது நம்ம ரோஜா நாடகம் இல்ல ஏய். எந்த நாடகம் மாத்திரம் உங்களை வேலை வெளியே வரும்போது எங்களை மாதிரி வேலைக்கார பசங்க கூப்பிடுவீங்க ஏய். கூப்பிட்ட கொண்டுக்கு நாங்களும் ஓடியாடுவோம் எங்கன்னா ஒரு கேள்வி நீங்க கேட்பீங்க கேட்ட கேள்விக்கு ஒழுங்கான முறை பதில் சொன்னாலும் அடிக்கதான் அடிக்கதான் வரும். முதற்கமா பேசினா அடிக்கதான் அடிக்கதான் வரும். ஏன் என்றால் நீங்கள் அடிக்க பிறந்தவர் சிரிக்காத கேட்பாயா போடா கம்முன்னு. அம்மா இந்த பக்கம் வந்தா நான் உன் ஜோகுத் கட்சின்னு அதாவது ஏய். நீ தாராளமா அடி அடி. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு பொழுது வெடிச்சு முடிகிற வரை நாடகம் ஆ. எவ்வளவு ஒன்னாலும் அடி எங்க வேணாலும் அடி சரி. ஏங்க என்ன அடிக்கிறீங்கன்னு உண்மையில மேடம் நான் போய் பேச மாட்டேன் மக்கள் தான் சாட்சி ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன் சரி. பதில் சொல்லிட்டு எவ்வளவு அடி அடி. பதில் சொல்லல உன்னால அடிக்கல இதாயா மனுஷனுக்கு அழகு கடவுள் மனுஷனை படிக்கும் போது கை ரெண்டு கால் ரெண்டு கண்ணு ரெண்டு கால் துவாரம் ரெண்டு எல்லா உறுப்பும் ரெண்டு ரெண்டு படிச்ச கடவுள் ஏன் நாக்கு இதயத்தை மட்டும் ஒண்ணு படிச்சேன் தெரியுமா ஏன்? நல்லதை பேசணும் நல்லதை நினைக்கிறதுக்காக தான் அடடே. உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் எலும்பு எலும்பு உண்டு. எலும்பு இல்லாத ஒரே உறுப்புனா ஆக்கு மட்டும்தான் ஐயா கொடுத்த வாக்கு தவறதுக்கு முன்னாடி நம்ம உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு வாக்குக்காக வாழ்றான் பாரு அவன் தான் உண்மையான மனுஷன் அடடே. சொல்லுவான். அப்ப பதிலு கேளு சாமியா உங்க காலில் விட வீரையா இப்பதான் தோட போய் மொத்தம் கேட்ட அதெல்லாம் இது தப்பா நினைச்சுக்காது சாமி ஏய். எப்படின்னா பதில் சொல்லிடுங்க 15 வருஷமா ஏமாத்திங்கிறான் உதவாங்க அது தெரியுமா காட்டா வக்கீலுன்றான் ஓஹோ அதனால நீ பதில் சொல்லிட்டுன்னு வச்சுக்க ஏய். மொத்த அந்த வைக்கல கோலமாக்கிறேன் நான் ஏ புள்ளே சூத்த நான் நீ கீச்சிடுறேன் நீங்க நான் போய் சொல்றேன் ஒரு புண்ணியத்துல சொல்றேன் நீ பதில மட்டும் சொல்லு ஆண்டவரா கூத்தி ஆண்டவரா சரி நான் சொல்றேன் கரெக்டா சொல்லலாம் சரிடா அவர் கேட்கறது கேள்வி கரெக்டா சரி கேளு அப்ப கேள்வி கேட்டனா கேளு புரியலன்னா மறுபடியும் கேள்வி விளக்கம் சொல்றேன் சரி நல்லா பாத்துக்கோ ஏய். இது குப்பை வீடு இது குப்பை வீடு போன் செக்கி அங்கே காமிக்கிறாங்க சரி இது குப்பை வீடு இது குப்பை வீடு ஏய். இது கோபால் வீடு கோபால் வீடு ஒரு கோபால் தான் ரெண்டு கோபால் இல்ல ஒரு கோபால். சரி கோபால் வீடு இது யார் வீடு கோபால் வீடு இது குப்பை வீடு இந்த ரெண்டு வீடுக்கு நடு மத்தியில ஏய். கோபால் வீட்டு வைக்க போரு அவன் எங்க போட்டான் மயிர புடுங்க போட்டான் நான் தான் சொன்னேன் இல்ல அவர் கேட்கறது மட்டும் ஆன்சர் பண்ணா டீச்சர் பத்தி நீ சரி கேளு யார் வீடு குப்பை வீடு டே கோபால் வீடு வைக்க போரு கோபால் வீட்டு வைக்க போரு விளக்கம் முடிஞ்சுதா புரிஞ்சது பாத்துக்கா ஏய். குப்பை வீட்டு கோழி வந்து கோழி வந்து கோபால் வீட்டு வைக்க போறல முட்டை போட்டு சரி புரியுதா ஏய். குப்பை வீட்டு கோழி கோழி கோபால் வீட்டு வைக்க போறல முட்டை முட்டை போட்டுச்சு போட்ட முட்டை முட்டை கோபாலுக்கு சொந்தமா குப்பனுக்கு சொந்தமா பதில் சொல்லிட்டு ஜாத்தி கோபாலா குப்பனா கோபாலம் ஐயோ ஐயோ டே பூவே ஒண்ணுமே புரியல எனக்கு ஆமா போஸ்ட் ஆபீஸ்ல முத்திர குத்திங்கிறாரு இப்பெல்லாம் போஸ்ட் ஆபீஸ் ஊர்ல இருக்குதான்னு இருந்தானே அது அந்த அலுவலகமே என்ன தெரியவே இல்லை ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி தொலை தூரத்துல இருக்கிற நம்ம சொந்தக்கார பந்தக்கார நல்ல செய்தி கெட்ட செய்தி அனுப்பணும் அப்படின்னாக்கா லெட்டர் மூலியமா கடிதம் செய்தி போடுவோம் பண பரிமாற்றம் செய்யணும்னாக்கா மணி ஆர்டர் போய் அனுப்புவோம் அது போய் சேர்த்து 2-3 நாள் ஆகும் இன்னைக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி மனுஷனுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட அற்புதமான ஒரு பொக்கிஷம் எதுனாக்கா வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்க 4 பேர் பாக்கெட்ல கையளவு இருக்க செல்போன் மொபைல்ல இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு என்னக்கா நேரத்தையும் காலத்தையும் வீணாக்க கூடாது அப்படின்றதுக்காக மனுஷனுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட அற்புதமான ஒரு பொக்கிஷம் மொபைல் சொல்லுவாங்க இன்னைக்கு நல்லதுக்காக நம்ம பயன்படுத்துறோம் சத்தியமா கிடையாது நாகரிகன்ற பேர்ல அநாகரிகமான செயல் நம்ம எல்லாருமே செய்துட்டு இருக்கோம் உண்மை அப்பெல்லாம் ஒரு குழந்தை வீட்டுல இருக்கிற குழந்தை அழுதுனா 2 பிஸ்கெட் எடுத்து தண்ணியில பாலில தொட்டு குழந்தைக்கு ஊட்டி தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் செய்யறதோ டிவி சீரியல் பார்க்கறதோ வீட்டு வேலை செய்யறதோ வழக்கமா இருந்தது இன்னைக்கு அப்படியே தலைக்குதான் மாறி போய் கிடக்குது குழந்தை அழுதுனாக்கா பிஸ்கெட்ல கை வைக்க 8 செல்போனை கையில குத்துட்டு அது அதிகமா வயிறுலாம் எரியுது ஏன்னா யாரும் பேச தப்பா நினைக்காதீங்க நம்ம ஒரு முறை பிறந்துட்டோம் மீண்டும் அந்த பொறுப்பு நம்ம பிறக்க போறோமா சத்தியமா யாருமே தெரிவிப்பது கிடையாது பிள்ளைங்களுடைய கவனம் எல்லாமே பெத்தவங்க கண் பார்வையில் இருக்கணுமே தவிர மத்தவங்க பார்வையில் இருந்தாக்கா நம்ம வளர்க்குற வளர்ப்புக்கு அர்த்தம்லாம் போயிடும் யார் வீட்டு குழந்தையா இருந்தாலும் சரி குழந்தை மண்ணில் விளையாடினா போட்டுங்கிற துணி மட்டும்தான் அழுக்காகும் செல்போன்ல விளையாடிச்சுன்னு வை வாழ்க்கையே கேள்விக்குறியாகும் ஏத்துக்காம போட்டு உங்களோட விருப்பாது வயசு கொண்ட பையனா இருந்தாலும் சரி வயசு கொண்ட பொண்ணா இருந்தாலும் சரி ராத்திரி 9 மணிக்கு மேல போர்வைக்குள்ள எரியிற செல்லுடைய வெளிச்சம் அந்த குடும்பம் வெகு விரைவா இருள முழுக்க போகுதுன்னு அர்த்தம் பிள்ளைங்களுடைய கவனம் மொத்தம் முழுக்க பெத்தவங்க கையில இருக்கணும் போனாக்கா திரும்பாது நேரம் காலம் மட்டும் இல்ல வாழ்க்கையும்னா வாழற வாழ்க்கை ஒரு முறை வாழ போறோம் ஈனத்துக்காக மானத்துக்காக நம்ம எதிர்கால பிள்ளைங்களுடைய கவனத்துல இருக்கணும் அது போல புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்தை சரி நம்ம கொண்டு போறோம் குட்டி பேர் சொல்லு
எப்படி கோபாலோட வைக்குமால முட்டை போடுது கோழி ஆண்டியா குப்பந்து கோழி இல்லாத முட்டை வருமா வராது அது எப்படி கோபாலுக்கு சொந்தன்ற சரி இன்னைக்கு விடு நாளைக்கு முட்டை போட்டா குப்பை ஏத்த மாட்டோம் நாளைக்கு கோழி முட்டை போடல போட்ட முட்டை ஆம்லெட் போட்டு ஆளுக்கு பாதியா பிரி கோபாலுக்கு ஆம்லேட் பிடிக்கும் ஆப்பாயில போடு உலகத்திலே ஆப்பாயில ரெண்டா பிரிக்கிற மோதால் நீ காட்டானா ஆப்பாயில் பிடிச்சுனா ஓய்வுண்டா ஆப்பாயில் ஓய்வாஜா அப்புறம் ஓய்வு போட்டையா சரி இப்ப நாங்க பதில் முட்டைக்கு பதில் சொல்லு. உனக்கு தெரியுமா எனக்கு தெரிஞ்சா நான் எங்க ரெண்டு பேருமே தெரியல சரி. உனக்கு தெரியல நீயே சொல்லு எந்த நாயா உன்ன கேள்வி கேட்கறேன் ஏண்டா பதில் சொன்னா கூட பரவாயில்லைங்க அவன் அச்சு பறிதியா உங்க காலு கும்பிடலாம் ஏன் சத்தியமா 15 வருஷம் ஏமாத்திங்கிறான் உக்காலே ஒரு அடி வாங்காது ஏமாத்திங்கிறான் கேட்டா யாருன்னா கேட்டா பின்னால கட்டிக்குதுன்னு ஏமாத்திங்க காண்டு மோல நீ ஓனர் பார்க்க ராஜாப்ல எடுத்து கரகரான்னு அத்து கடாச்சிட்டு அதுக்காரா அதுதான் ஆபரேஷன் டி ஆபரேஷன் டி உரிமையாளர் டாக்டர் டி ஆனந்தன்னு பட்டம் வச்சு ஒரு டாக்டர் ஓஹோ தெரியுமா கரகரான்னு அர்த்தம் இருப்பாரு கரன்னு பின்ன என்ன அதுதான் ஒரு டாக்டர் பட்டம் எஸ் என் கோடுகாலு ஒண்ணு படிச்சு இருக்கணும் என்ன படிச்சுங்கிற அவங்க கூடயாவது பழகி இருக்கணும் புரியுதா டாக்டர் மருத்துவ படிப்பு எம்பிபிஎஸ் படிச்சா மட்டும் டாக்டர் கிடையாதா மத்திய அரசாலே மாநில அரசாலே சிறந்த ஒரு மனுஷனை கௌரவிக்கும் வகையில அரசாங்கம் பார்த்து கொடுக்கிற ஒரு முனைவர் பட்டம் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன படிச்சா அவருனா டாக்டர் பட்டம் கலைஞர் கருணாநிதி அவருனா டிகிரி முடிச்சார் அவருக்கே டாக்டர் பட்டம் உலகத்திலே கிரிக்கெட் சாம்பியன் சச்சின் டெண்டுல்கர் 10வது படிச்சார் அவருக்கே டாக்டர் பட்டம் அது இந்த டாக்டர் அப்படி கிடையாதா திருவண்ணாமலை மாவட்டத்தில் டிஎம்ஓன்னு சொல்லக்கூடிய டிராமா மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் நாடகத்துடைய சங்கத்துடைய செயலாளர் திகழக்கூடிய தமிழ்நாடு ஈழச்சி நாடக மன்றத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட கௌரவிக்கு வகையில முனைவர் பட்டம் அதான் டாக்டர் பட்டம் போடுகால் அப்ப எல்லாரும் பட்டம் குத்து வர்றாங்க உங்கள அடி வாங்குற என்னையா ஒரு பட்டம் என்ன கேட்டா நான் முட்டுக்கு போறேன் நீ பட்டம் கொடுக்குறியா என்ன வம்பு பிடிச்சி சீக்கிரம் கொடு உன் பேர் என்ன பூவாரசன் சாட்டை எப்படி கூப்பிடுவாங்க பூ கவலைப்படாது இன்னிலிருந்து சாதா பூ இல்ல பொட்ட பூ ஒட்ட பூவா பட்டு பூவா இதே ரோஜா நாடகம் மட்டும் பொட்ட வேஷம் ஆடிருந்தான் பொம்பளை வேஷம் அது பொட்ட வேஷம் சரி, பொட்ட வேஷம். அதுக்கப்புறம் பப்புன வேஷம் ஆடிக்கிறேன் அதனாலதான் இப்ப பூவை முன்ன வைத்து பொட்டையை பின்ன வைத்து பொட்ட பூ பட்டா பூ ஆமா ஏன்னா அவருக்கு கூட பட்டம் நான் நீ வச்சுக்கிறேன் வச்சிருக்கியா ஏன்னா என்ன பட்டம் குருநாதர் சிசின்னு வச்சாரு ஏய். இப்ப சிசியும் குருநாதர் என்ன பட்டம் அவர் பேர் என்ன விநாயகம் விநாயகம் ஏய். இனிமே சாதா விநாயகர் ஏன் சப்ப விநாயகம் சப்ப விநாயகம் சப்ப விநாயகம் ஏன்னா வாயு சப்ப ஏய். உடம்பு சப்ப அதனால தான் தெருவாரு இப்படி போனான்னு வச்சுக்கோ உக்காந்து வர பசங்க மொத்த பேரு கூடுவோம் என்னது சப்ப போறான் பாரு சப்ப போறான் பாரு நந்த வரனா ஐ சப்ப வரான் சப்ப வரான். அப்ப தெருவில் போகும்போது யாருங்க என் குருநாதர் பார்த்து என்ன சொல்லணும் சப்ப வரான், சப்ப வரான். ஏய் வந்துடுறா மரியா எதுக்கு மட்டும் பொட்ட போடுறாங்க ஏய் குழந்தைங்க கூப்பிட்டாலும் நானும் தரங்கட்டு போறது கிடையாது ஏன்னா கல்லு படுற மரம்னா சீக்கிரமா காய்க்க கணிக்கணுவாங்க சரி நம்ம 2 பேருக்கு பட்டு விட இவருக்கு என்ன பட்டா என்னது ஆம்புலன்ஸ் வாயா அப்படி இந்த பாருங்க நான் யார் எப்ப வெட்டுவன் இந்த மதுராவதி கோட்டை மதத்தலைக்கல் அமைச்சு காதல் உரிமையில்லாத தீரம் சிறப்பானது அப்படி இந்த பாருங்க என்னுடைய மனதில் ஒரு பெருத்த குறை என்ன தெரியுமா ஒரு நேரத்தில் நடந்து முடிந்தது 38 இருக்கக்கூடிய பாரத போரிலே என்னுடைய தந்தை அலம்பா சூழலை எவ்வளவு அவர்கள் கொண்டிருக்கிறார் என் தந்தையை கொண்டவன் யார் என்று தெரியாமல் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படி இந்த பாருங்க இந்த 14 உலகத்திலும் என்னை எதுக்கோ வெல்லவோ கொல்லவோ யாருமே கிடையாது.